அநியாயம் நிறைந்த மக்கள் உங்களை அடக்கி விடாதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவித்து அந்த மக்களுக்கு முன்பதாய் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். சங்கீதம் 43:1. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரி பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மிகவும் ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை தாவீது தேவனிடத்தில் வைக்கின்றார். 3 காரியங்களை அவர் இங்கு சொல்லுகின்றார். தேவனே, விசாரிக்கிறவராய் எனக்காய் வெளிப்படும். தேவனே, வழக்காடுகிறவராய் எனக்காய் வெளிப்படும். தேவனே, தப்புவிக்கிறவராய் எனக்காக வெளிப்படும். இந்த காலை வேளையிலே அநியாயத்தின் கொடுங்கோல் சீற்றமாய் உங்கள் மேல் சீறி கொண்டிருக்கிறார்களோ துன்மார்க்கர்கள், நீங்கள் நியாயத்தை நடப்பித்தும் நீங்கள் அநியாயக்காரர் என்று சொல்லி உங்களை அக்கிரமக்காரர்களாக சித்தரிக்கிறார்களோ துன்மார்க்கர், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை விசாரித்து நீங்கள் நீதி உள்ளவர்கள் என்பதை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். உங்களை விசாரிக்கிறவராய் அவர் இருப்பார். இரண்டாவது, உங்களுக்காக வழக்காடுவார். எனக்காக வழக்காட யாரும் இல்லையே, எல்லாரும் குற்றம் சாட்டும் பொழுது என் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை என்று நீங்கள் பதறிக்கொண்டு தயங்கிக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக நல்ல நியாயாதிபதியாக, நல்ல வழக்குரைஞராக, நல்ல நீதிபதியாக உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவார். சூதும் அநியாயம் உள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூது வைத்து சூது பேசி நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள், அதை 5ஆக 10ஆக திரித்து மற்றவர்களிடம் உங்களை கெடுத்து சூதாக சொல்லி உங்கள் பேரை தூற்றிக் கொண்டிருக்கிறார்களா? சூதுள்ள ஜனங்களுக்கும் உங்களுக்கு எதிராய் இச்சகம் பேசுகிற ஜனங்களுக்கும் நீங்கள் சொல்லாததை சொன்னாய் என்று சொல்லி உங்களை மனமடிவாக்குகிற ஜனங்களுக்கும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அவர் விசாரிக்கிறவராய், அவர் வழக்காடுகிறவராய், அவர் தப்புவிக்கிறவராய் இன்று உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் விசாரிக்கிறவராய், வழக்காடுகிறவராய், தப்புவிக்கிறவராய் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவன் இறங்கி அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.